ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருவிங்க பின்னாடி இருக்குது பாருங்கள். மேலேருந்து கொண்டுட்டு வந்துட்டோம். ஏன் கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோலலாம் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. அதுங்க இன்னும் வந்து முட்டை வைக்கவே இல்லைங்க. ஆக்சுவலி அதுக்குள்ளேயே போக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நீங்கள் தான் சொன்னீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு, ஆனால் அது உள்ளே போக மாட்டேங்குது. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் விக்ரம் படம் போக போகிறோம். எஸ், ஆல்மோஸ்ட் வந்து தமிழ் மூவின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போகவே இல்லை. உங்களுக்கே தெரியும், போயிருந்தால் நம்ம சேனலில் அப்டேட்டே இருக்கும். போகவே இல்லை. ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு தமிழ் மூவி வந்து தியேட்டரில் போய் பார்த்து. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி மூவி வந்து விக்ரம் மூவி போக போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம், படம் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பயங்கர ஹைப் கொடுப்பாங்க யூஸ்வலாக. லைக் படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட் டே ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஷோ முடிக்கும் பார்த்தீங்களா, அப்புறம் வந்து படம் டல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த படம் எல்லாருமே பார்த்துட்டு சூப்பர்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் ஐடியா வந்துச்சு, சரி நம்மளும் தான் போவோம், படத்துக்கு போவோம், ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு போய் படம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். வேறு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஷோவும் பார்த்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நைட் ஷோவும் அவங்க பார்க்க போகிறாங்களாம். அதாவது பார்க்க போகிறாங்கல்ல, எங்களுக்காக வராங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லணுன்னே ஹாப்பி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம், எல்லா ஷோவும் புக் ஆகிடுச்சு. இன்றைக்கி புக் ஆகிடுச்சு, நாளைக்கு வேறு ஒரு ஃப்ரெண்டு போகிறாங்க, ஆனால் அவங்க ஷோ போகிறாங்கன்னு நாங்கள் போய் செக் பண்ணோம், அதுவும் புக் ஆகிடுச்சு. சரி நம்ம போக வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோ 10:40 ஓப்பன் பண்ணாங்களாம். இவங்க தான் சொன்னாங்க, பிரீத்தி அப்படின்றவங்க தான் சொன்னாங்க. சரி, ஓகே, அவங்களோட சேர்ந்து இந்த விக்ரம் மூவி பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கோம். கிட்ஸ் வரல, பசங்க வந்துட்டு வந்தாங்கன்னா எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்கன்னு தெரில, எந்தளவுக்கு கிட்ஸ் மூவின்னு தெரில. ஸோ பசங்க வரல. ஸோ அம்மா, கிறிஷ் குட்டி, அனி குட்டியெல்லாம் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. மேபி ஃப்யூச்சரில் அம்மாவும் நானும் மட்டும் தனியாக இன்னும் வாட்டி போய் பார்க்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி வேறு இருக்குது. ஸோ அதுக்கும் அம்மா வரல சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டி அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக படத்துக்கு போகலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான பிளானு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து டோஷியர் அப்படின்றவங்க வந்து நமக்கு வந்து பர்ஃப்யூம் அனுப்பிச்சிருக்காங்க. சரி இருங்க, அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பர்ஃப்யூம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்குங்க. ஸோ இவங்களுடைய இது வந்துட்டு எதுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா, நம்ம சேனல் மூலமாக இவங்களுடைய இதுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. ஷுர், கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ இதுதான், இந்த 2 சென்ட் பாட்டில் அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஆம்பரி லாவெண்டர் அப்படின்றது. ஸோ இன்னொன்று ஆம்பரி சாஃப்ரான் அப்படின்றது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இது சாஃப்ரான் நல்லா இருக்கே. இருங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த லிட்டில் போட்டு அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. யூஸ்வலாக நம்ம சென்ட் வாங்கினோன்னா நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் போட்டு அடிச்சோன்னா ஸ்கின்ல டைரெக்டாக படாது. இன்னொன்று நம்ம போட்டிருக்க கிளாத்தில் படணுமா வேணாமான்றது நமக்கு தெரியணும்ல. ஐ மீன் வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா, ஏன்னா இப்போ வீட்டில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு இதில் போட்டோன்னா ஃபுல்லாக வாசமாக இருக்கும், அதனால தான் நான் லிட்டில் போட்டேன். செம வாசனை, அதாவது மைல்டாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குது. சரி, இந்த ஆம்பரி சாஃப்ரான் நல்லா இருக்கு. ஆம்பரி சாஃப்ரான்றது இது சூப்பராக இருக்குங்க. ஆம்பரி சாஃப்ரான். நம்ம ஆம்பரி இன்னொன்று ஒன்று இருக்குது, ஆம்பரி லாவெண்டர் அப்படின்னு, அதையும் நம்ம போட்டு பார்க்கலாம். இதில் வந்து லாவெண்டர், பர்கோமாட், அப்புறம் கிரேப் ஃப்ரூட் அதெல்லாம் இருக்குதான். சரி, சென்ட்டுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸு? ஸோ இந்த லாவெண்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுலேயே போட்டிருக்காங்க எவ்வளோ கான்சன்ட்ரேட் இருக்குது. வேண்டான்னா நம்ம திருப்பியும் ஈஸியாக கொடுத்துக்கலாம் போல இருக்குது. சரி, இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதையும் நான் இதில் தான் அடிக்க போகிறேன், ஆனால் ஸ்கின்ல டேரெக்டாக அடிக்கலான்னு போட்டிருக்காங்க. வா, எனக்கு லாவெண்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. இது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்லா இல்லைன்னா என்னை வந்து சட்டையை பிடிச்சி கேளுங்க, அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, ஓகேங்க, நம்ம வந்துட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். நிறைய கூப்பன் கோட்ஸ் எல்லாம் கூட அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்களாம். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து நேராக எங்கே மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் சென்டர். நம்ம போயிட்டு நம்ம இப்போ டிக்கெட் புக் பண்ண போகிறோம். புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட்டி, அதாவது பர்த்டே பார்ட்டி
அதெல்லாம் அட்டன் பண்ண போகிறோம். சரி ஓகே கிளம்பலாம் வாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஷார்ட் அப்டேட். எல்லாரும் வந்து வீடு பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி வந்து இன்னும் நம்ம வந்து வீடு வாங்கலை, பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக 100 இல்லை 200 இல்லை 500% நம்ம என்சி மூவ் ஆக தான் போகிறோம். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குது, நீங்கள் என்சி மூவ் ஆவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் முடியல. ஜூன் 21 தான் லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எப்போ மூவ் ஆகலாம் அப்படின்றதே வந்து நாங்கள் ஃபுல் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஸ்கூல் முடிக்காமல் நம்ம பாதியில் போனோன்னா பாதி அகாடமிக் இயர் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் ஸ்கூல் முடிச்சுட்டு தான் எந்த டிசிஷன் லைக் கண்டிப்பாக மூவ் ஆகிறோம். லைக் வீடு வாங்கிட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகிறோமா இல்லை ஷிஃப்ட் ஆகிட்டு வாங்க போகிறோமா அப்படின்றது நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இப்போ நாங்கள் பயங்கர கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கோம். இப்போவே கிளம்பலாமா இல்லை ஸ்கூல் வந்து பாதியில் கட் ஆகும் அங்கே போயிட்டு வீடு வாங்குகிறோம் அப்படின்னாலும், இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம வீடு பார்க்குறோம், அதுக்கப்புறம் நம்ம அதே வீடு வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா அப்போவும் ஸ்கூலை மாற்றணும். ஸோ 2 டைமும் ஸ்கூல் மாற்றணும். இங்கே இருந்தாலும் சரி அங்கே போனாலும் சரி. ஸோ அதனால தான் நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கோம். ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே புது வீட்டுக்கு போகிறோம் டாட்டர். சரி ஓகேங்க கிளம்பலாம் வாங்க. ஸோ நாங்களாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் படம் வந்து நைட் ஷோ. அதாவது இவங்களுக்கு வந்து இப்போதான் ஆஃப்டர்நூன் பார்த்தாங்க, கதையெல்லாம் சொல்லலை எங்களுக்கு. ஸோ நைட் ஷோ திரும்பி எங்களோட வராங்க. எனக்கே தெரியல 2 வாட்டி ஒரே நாள்ல போற அளவுக்கு சமயம் ஆயிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. படம் பார்த்தோன்னே ஸ்வேதாவே மாத்தி சொல்லுவாங்க. ஆமா. ஸோ போய் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம், நைட் ஷோக்காக இப்பவே ரீகல் சினிமாஸ்க்கு வந்திருக்கோம். வந்து டிக்கெட் புக் பண்ண போறோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு படம் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியல. பார்க்கலாம், பார்த்துட்டு நாங்கள் வந்து சொல்றோம். ஆனால் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வேற ஒரு ஃப்ரெண்டு கோபி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க இன்னைக்கு பார்த்து சொன்னாங்க செம்மையா இருக்கு. RRR அப்புறம் அது பேர் என்னது, KGF எல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு. கமலுக்கு முன்னாடி யாருமே ஒண்ணுமே கிடையாது. அது எல்லாமே ஓகே. இவங்க வேற கமல் ஃபேனு, நான் நியூட்ரல் பா. எனக்கு வந்து படம் நல்லா இருந்தா பார்ப்பேன். இது வரைக்கும் தமிழ் படம் மாம்ஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் பா நியூ ஜெர்சில 5 வருஷம் கழிச்சு 5 இயர்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் தமிழ் படம் எங்களுக்கு. இது worth watching. ரொம்ப வருஷம் ஆச்சு தமிழ் படம் போய். ஃபர்ஸ்ட் தமிழ் படம். சரி ஓகே, போய் டிக்கெட் புக் பண்ணலாம். அங்கே வந்து வந்திருக்க தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகல் சினிமாஸ் தான் வந்திருக்கும். போயிட்டு டிக்கெட் போட்டுருவோம். எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க நமக்கு தான். போட்டு அது நார்த் பிரான்ஸ்விக்ல இருக்கு. நார்த் பிரான்ஸ்விக்ல இருக்க டாப் கன் பார்த்தோமே அதே ரீகல் சினிமாஸ் தான். விக்ரம் ஹிந்தில பார்த்தோம்னா தமிழ்லையா? என்ன ஹிந்தியா? தமிழ் தான். ஏய் கரெக்ட்டா பார்த்து பண்ணிட்டோம். டுடே தான் பரவாயில்லப்பா. போறதானே? ஸோ நம்ம டிக்கெட்ஸ் போட்டாச்சு. டிக்கெட்ஸ் வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலாக சீட்ஸ் தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பின்னாடி போடலாம் அப்படின்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் வந்து டாப் கன் ரொம்ப பின்னாடி இருந்த மாதிரி இருந்தது, அதனால் ஃப்ரண்ட்டில் சென்டர் சீட்ஸ். ஸோ விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் ஹெட் வந்துட்டு $13.85. ஸோ நம்ம ஊர் பணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து 1065 ரூபாய் அப்படின்ற கணக்கு வரும். ஸோ யூஸ்வலாக இந்த விலை இருக்காது. இது வந்து 3வது நாள் ஆக்சுவலாக தேர்ஸ்டே ரிலீஸ் ஆச்சு இயர்ஸில். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு சாட்டர்டே போகிறோம். தேர்ஸ்டேவுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $22. நம்ம வந்து 2 நாள் கழித்து போகிறதுனால தான் இந்த விலை. ஸோ இன்னைக்கு ஈவினிங் நம்ம நைட் ஷோ படம் பார்க்குறோம். வாங்க பார்ட்டி கிளம்பலாம். எல்லாரும் வந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா No. You said you birthday party I'm so you the only thing you can do is Tanya. right? Hi. I'm holding the presents and I'm squished in front of 2 boys. Okay. That's the 2 boys. No, I'm squished because of Chris. Hey, I'm in the middle seat. You guys are lucky. you know there's more space. சரி கிட்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கா. நானு பிரீத்தி நேத்ரா முன்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டோம். பர்த்டே பார்ட்டி முடிச்சிட்டு நம்ம மூவி போறோங்க. நம்ம பர்த்டே பார்ட்டில வந்து தான் டின்னர். 3 seats. அந்த ஒரே செகண்ட்
பார்ட்டிக்கு வந்தாச்சுங்க. கிரிஷ் அனீஷ் கூட எங்களோட பார்ட்டிக்கு ஜாயின் பண்ணாங்க. டிக்கெட்ஸ் போடும்போது கூட குழந்தைங்க வரல. அம்மா வந்து பிரீத்தி வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ பார்ட்டி முடிஞ்சோடனே கிட்ஸையும் வந்து அம்மா கூட பிரீத்தி வீட்டில் விட்டுட்டு தான் நம்ம படம் போட போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் கேசலுங்க. கிட்ஸுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, கார்னர் லாட் வேறையா, ஸோ சைடில் வந்து இந்த பவுன்ஸ் கேசலை வந்துட்டு ரெண்டுக்கு எடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சைடில் வந்து இந்த பவுன்ஸ் கேசலை வந்து ப்ளோ அப் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க ஏன் போங்க போங்க இது வழியா போகணுமா? ஆமா இது வழியாவே ஏறிடுங்க. அது வழியா ஏறதா கஷ்டம். குட்டி பசங்களுக்கான ஏணி மாதிரி இருக்கு. இது வழியா ஏறுங்க. இப்ப வந்து சதீஷ் ஏறிட்டு இருக்காரு. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. நல்லதா இருந்துச்சுல்ல? அப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, உள்ள பார்த்துட்டு போவோம். எல்லா பசங்களையும் தாண்டிட்டோம். நானும் சதீஷும் மட்டும் சிங்கிள் ஹேண்ட்ல போறோம். வாங்க பயங்கரமா ஆடுது. இது நாம ஒண்ணா போமா. சூப்பர். நீங்கலாம் ஜோடி ஜோடியெல்லாம் போலாம். ஆமா ஆனா என்ன ஒரு கார்னரா போய் முட்டிக்கிட்டு. ஆனா எப்படி அந்த பேலன்ஸ் எப்படி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படியே ஆடுது. நடக்கணுமா எனக்கு? இங்க வந்து நின்னது அப்புறம் அப்படியே ஆடு சேல் ஆயிடுது. இல்ல ஆடு லைட்டா ஆடுது. தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஃப்ளோட்டிங் தேர். ஸ்பின் பண்ணுவோம்ல, ஸ்பின் பண்ணிட்டு நின்னு அப்படி இருக்கும். கேக் நல்லா இருக்கு. ஏய் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம் இதே மாதிரி கேக் தான். ஆமா, கோல்ட் சாக்லேட். அண்ணா நான் கொசு போய் நல்லா கொசு செத்துச்சா பாருங்க. என்னடா இதெல்லாம் மாதிரி கமெண்ட் பண்ணு. பாவம் அவரே ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. அவரே ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன இருக்கு? இல்ல கேட்டேன். ஏன் பேசுறியா? எனக்கு ரியாக்ஷனே இருக்காது. என்னடா தேடுற? சோ இன்னைக்கு நம்ம நைட் ஷோ என்னது படம் பேர் வரதுனால இவங்க வைப்பாங்க. சோ போக போறோம். இப்ப டைம் வந்து 7 ஆகுது. கைதி படம் பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா 2 பேர் சொல்லிட்டாங்க. சோ கடகடன் நம்ம கொட்டிக்கிட்டு கைதி படம் போய் பார்த்துட்டு ஏதோ எக்ஸாம்
ப்ரிப்பரேஷன் கடைசி நிமிஷம் ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கு. சரி ஓகே, நம்ம இப்போ வந்து டின்னரை சாப்பிட்டுட்டு கைதி படம் பார்க்கலாம். ஸோ டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஒரு ஸ்மால் அப்பிடைசர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமோசா, அதுக்கப்புறம் சன்னா சாட். ஸோ சமோசா போட்டுட்டு சன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து லைக் கார்னிஷ்க்கு மாதிரி, அதாவது வெங்காயம், தக்காளி, தயிர், அதுக்கப்புறம் மின்ட் சட்னி, அதுக்கப்புறம் ஸ்வீட் சட்னி போட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக சமோசா தனியாக சாப்பிட பிடிக்கும், சன்னா தனியாக சாப்பிட பிடிக்கும். நான் ஆனால் இன்றைக்கி வந்து வெறும் சன்னா தான் எடுத்துக்கிட்டேன். சன்னா சாட் மட்டும்தான். சன்னாவில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து அந்த மீன் சட்னி, ஆனியன் ஸ்வீட் சட்னி, தயிரை போட்டுட்டு மேலே அந்த ஓம்பொடி போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, நம்ம எடுத்துட்டாச்சு. ஸோ ஒரு ஸ்மால் அப்பிடைசர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் வரும். நம்ம டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி கிறிஸ்டி கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எதனா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து அந்த விளையாட்டு மூட்லேயே இருந்தானா. ஸோ கேக்கு மட்டும்தான் சாப்பிட்டான். டே சாப்பிட்றா கொஞ்சமாதுன்னா எல்லாம் வயிறு ஃபுல்லுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதே தான் அன்னி குட்டிக்கிட்டையும். ஸோ நம்ம வெளியே போனாலே இந்த பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம அதாவது இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அப்படின்றதுனால சரி அவங்க சாப்பிடலன்னா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு இது வந்துருச்சு, ஆன்ட்ரேஸ் வந்துருச்சு. என்னென்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான், அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் வந்துட்டு நூடுல்ஸ், வெஜிடபிள் நூடுல்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்ட்ரே. ஸோ சிம்பிள் அண்ட் சூப்பரான மெனு. சரி ஓகேங்க, நம்ம உட்காந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம உட்காந்து சாப்பிட்டு முடிப்போம். முதல்ல நான் உட்காந்து நூடுல்ஸ் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்டுட்டு போய் கைதி படம் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க பார்க்க சொல்லி, பார்த்துட்டு படத்துக்கு போகலாம். அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். சதீஷ் வந்து வயிறு ஃபுல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அனீஷ் தான் பிடிக்கவே முடியல. அனீஷ், கிறிஷ் எல்லாம் பவுன்சி ஹவுஸ் போயிருக்காங்க. ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிணி, நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஹாய். அவங்க வந்து நேஹா. ஹாய். அது அவங்களுடைய பேபி, குட்டி பேபி. அப்புறம் அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம சாப்பிடுவோம். நல்லா வயிறு ஃபுல்லு. நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுலேயே நல்லா, அதாவது அந்த ஸ்டார்டர் சாப்பிட்டேன்னா அதுலேயே நல்லா வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ கைதி படத்தை பார்த்துட்டு விக்ரம் படம் பார்க்கணும்னு சொன்னதுனால இப்பவே தூங்கி கைதி படம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கைதி மூவி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கைதி மூவியா கடைசி நிமிஷத்துக்கு எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். கடைசி நிமிஷம் 10:40க்கு படம், 8:30க்கு இந்த படத்தை பார்க்கணும். அதாவது கஷ்டப்பட்டு பார்த்தே ஆகணும்னு பார்ப்பாங்க பாத்தீங்களா, அந்த கேட்டகரியில படிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். டிக்கெட் எடுத்துட்டு வராரு. ஓகே, ஆமா கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சோ நாங்க கைதி மூவியை பார்த்துட்டு மாங்குன்னு பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல நான் அப்டேட் போட்டேன், இப்பதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கமல்ஹாசன் எல்லாம் டேக் பண்ணி போட்டேன். அதான் வந்துட்டு சதீஷ் கிட்ட கேட்டேன் கமல்ஹாசனுடைய ஐடி என்னன்ட்டு. ஐயோ இருட்டா தெரியும். சரி நம்ம உள்ள போய் பார்க்கலாம். சினிமாஸ் என்ன டைம் என்னடா? 10:35. அப்பா ஓகே, கரெக்டா வந்துட்டோம். 10:40க்கு மூவி இல்ல, ஆனா வந்து அவங்க 5 minutes earlier வர சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம 5 minutes earlier வரோம். சரி நம்ம உள்ள போயிட்டு மூவில கடகடான்னு உட்காருவோம். பார்ட்டியை முடிச்சுட்டு ஏதோ எக்ஸாம் முடிச்ச மாதிரி வரும். போன வாரம் தாங்க வந்தோம், திரும்பி அதே தியேட்டர், அதே இடம். நெக்ஸ்ட் வீக் ஜுராசிக் பார்க் போலாம். லாஸ்ட் ஷோ இருக்கலே. ஏய் பீஸ்ட். ஏய் போங்கப்பா. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு
விக்ரம் படத்தை மட்டும் இது பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து கமல்ஹாசன் ஃபேன்ல, அதனால தான். நல்ல சாம சாப்பாடு. கடைசியா வந்து ஒரு டச்சுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் கேக்க வேற சாப்பிட்டு சூப்பரா நல்லா சாப்பிட்டு மூவி போறோம் முடிஞ்சது கதை. என்னால எப்படிதான் நீங்க வந்து மத்தியானம் பார்த்துட்டு திரும்பி சான்ஸே எந்திரன் கூட அப்படிதான் பார்த்தேன் மார்னிங். ஏன்னா மூவி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சீக்வன்ஸ் புரியாது சிலதெல்லாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல அப்பா லைட் எல்லாம் எரியுது. என்னது? ஆமாமா, என் லைட் இவ்ளோ லைட் எரியுதுப்பா. ஹீரோ நம்ம டாப் கனுக்கு கூட லேட்டா வந்து இது சீக்கிரம் வந்துட்டோம். தியேட்டர் காலியா இருக்கா? கரெக்ட் டைம்க்கு வந்துட்டோம். கப்பிள் சீட்டா? பப்பாய் மூவி தியேட்டர். ஆமாமா, அது கொடுங்க. தண்ணி இருக்கு, நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கு. இங்க பாக்கனை கொட்டி தீர்த்திருக்காங்க. ஸோ படம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தோம், செகண்ட் டைம் பிரீத்தி பார்த்தாங்க. மணி இப்போ 1:35. சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு படம். கட் அவுட் வச்சிருக்கலாம். இங்க வந்துட்டு இவர் வந்துட்டு ரஜினி ஐ மீன் ஃபேனு. ஸோ நான் சொன்னேன் இந்த படத்துக்கும் கட் அவுட் வச்சிருக்கலாம், லைக் செமையா இருந்தது படம் அப்படின்னு. அதுக்குதான் ஆமா, ஏன் வழி தனி வழி அப்படி இப்படின்னு தனியா இங்க புலம்பிட்டு இருக்காரு. என்னப்பா போஸ்ட்ல முட்டி போறப்பா அட பாவி, இந்த மாதிரி இவரெல்லாம் தாங்க முடியல. சரி, என்ன யாரும் இல்லாத கடைக்கு 2 பேரும் மாஸ்க் போட்டு டீ ஆத்திட்டு இருக்கீங்க. Public safety is more important. Message for the social message. இல்ல யாருமே இல்லாம இதுல வந்து சோஷியல் மெசேஜ் வேற. சூப்பரா இருந்துச்சு படம், நல்லா இருந்தது. 1:30. இப்போ கைதி படம் நாங்களாவது பரவாயில்ல, இவங்க நேத்து கைதி படம் பார்த்தாங்க. அப்புறம் இப்ப விக்ரம் இல்ல தானே இப்படிதான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் விக்ரம் பார்த்தாங்க, திருப்பி எங்களோட சேர்ந்து கைதி வந்தாங்க, திருப்பி எங்களோட சேர்ந்து விக்ரம் பார்த்தாங்க. பயங்கரமான வெறியர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. படம் ஆசம் ஆசம் ஆசம், செம்மையா நாங்கள் என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்தது. நீங்களும் போய் எனக்கு தெரிஞ்சு வொர்த் வாட்சிங். 5 வருஷம் கழிச்சு நாங்கள் இந்த படத்தை தியேட்டரில் அதாவது 5 வருஷம் கழிச்சு தியேட்டர்ல பார்த்துருக்கோம். ஸோ நல்லா இருக்கு, நீங்களும் போய் பார்க்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் சீனு செம்ம, அந்த கண்ணு வர சீனு. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இருட்டில் பேசிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.